ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் விசிட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணுறது எப்படி. இப்போ ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு விசிட்டிங் கார்டு தேவை இருக்கும். ஸோ அவங்களுக்கு விசிட்டிங் கார்டு பண்ண தெரியலைன்னா கூட நாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணணும்னு சொன்னால் கூட பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தா நமக்கு இது ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, இதில் ஆட்டோமேட்டிக்கலி எப்படி க்ரியேட் பண்ணலாம், மேனுவலி எப்படி க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி 2 விஷயம் நம்ம இதில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளோடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட், அப்புறம் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். தென் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ப்ரொஃபைல், ஷேர், ரேட், இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன் மட்டும்தான் அதில் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து செட்டிங்ஸ், அது லாங்குவேஜோட செட்டிங்ஸ் மட்டும்தான், அதில் வேறு பெருசாக எந்த செட்டிங்ஸும் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தினா ஒரு இன்டர்ஃபேஸ். நம்ம அதில் வந்து ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அதில் போயிட்டு நம்ம ப்ரொஃபைலை நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நம்ம அதில் வந்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக நமக்கு மேனுவலி நம்ம பண்ணக்கூடியதை விடவும் இந்த ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்தில் ஈஸியாக ஜெனரேட் பண்ண முடியும். கடைசியில் இந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கான லோகோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் சேவ் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டோம். சேவ் கொடுத்ததும் ப்ரொஃபைல் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் காமிக்கும். இனி நம்ம ஹோம் பேஜில் போகிறோம். ஹோம் பேஜில் போய்ட்டு க்ரியேட்டில் போகும்போது அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து மேனுவலி பண்ணக்கூடியது. மற்றபடி நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக்கலி பார்ப்போம். அதில் ப்ரோ சிம்பிள் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரோ சிம்பிள் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளால் கண்டிப்பாக அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்ச ஒரு ஐக்கானை நம்ம டச் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ப்ரொஃபைலில் சேவ் பண்ண எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் வேறு எந்த ஒரு இதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆனால் இதை எடிட் பண்ண முடியும். அதோட டூல்ஸ் எல்லாமே சைடில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நேமை கிளிக் பண்ணும்போது அந்த டூல்ஸ் அதில் ஒர்க் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் இது. இப்போ நான் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய பட்டன், பக்கத்தில் இருக்கக்கூடியது டவுன்லோட் பட்டன். இப்போ சேவ் ஃபைல்ஸ் ஹோம் பேஜில் வந்து பார்த்தா அது சேவ் ஆகிருக்கும். இனி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சேவ் பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை சேவ் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ எடிட்டிங் கொடுத்து அந்த பர்டிகுலர் இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. தென் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் இதை ரெண்டையுமே உங்களுக்கு செப்பரேட்டாக அதில் டவுன்லோட் பண்ண முடியும். தென் இப்போ டவுன்லோட் ஓவர் அப்படின்னா நீங்கள் இதை பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதில் சிம்பிள். இப்போ இதில் ஒரு எடிட் பண்ணி காமிக்கிறேன். அந்த வெப்சைட் நான் கொடுத்துருந்ததில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன். ஸோ அதை வந்து www.admin.com அப்படின்னு சொல்லி திருப்பி பண்ணும்போது அங்கே admin.com அப்படின்னு வந்துடும். ஸோ அது நம்ம கொடுத்தது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் நம்ம அந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே எடிட்டிங் நம்ம இதில் சிம்பிளாக பண்ணிக்க முடியும். இப்போ பார்க்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டர் மேனுவலி. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போதே நம்ம அந்த மேனுவல் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான டெம்ப்ளேட்டை நமக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை வச்சு ஒர்க் பண்ணலாம். இல்லைனா டெம்ப்ளேட்டை நம்ம க்ரியேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணதும் அதோட எக்கச்சக்கமான ஒரு 10 வேரியன்ட் கலர் கொடுப்பாங்க. அந்த 10 வேரியன்ட் கலரில் நம்ம எந்த கலர் வேணுமோ நம்ம அதை ஓகே பண்ணிக்கலாம். தென் இனி பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்க எல்லாமே ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணுறது. டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், லோகோ ஒவ்வொன்றும் அதில் அந்த இன்சர்ட் ஆப்ஷனில் எல்லாமே இருக்குது. கலர் சேஞ்சிங், ஃபாண்ட் சேஞ்சிங் எல்லாமே முதற்கொண்டு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மேனுவலி ரெடி பண்ணும்போது விசிட்டிங் கார்டோட ஃபார்மேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்மேட் வந்து நீங்கள் இதிலேயே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது நிறைய ஃபார்மேட்ஸ். அதில் பார்த்தாலே உங்களுக்கு அந்த கண்டென்ட் என்ன நம்ம அதில் டைப் பண்ணணும் அது தெரிஞ்சிடும். இப்போ நான் சாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு 1-2 லைன் டைப் பண்ணி காமிக்கிறேன். லோகோ இன்சர்ட் பண்ணுறேன். எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட சைஸ் வந்து நமக்கு தேவையான சூட்டபிளான சைஸை செட் பண்ணிக்கலாம். சூட்டபிளான பிளேஸில் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐகான்ஸ் இதில் நிறைய இருக்குது. நமக்கு தேவையான இப்போ சோஷியல் மீடியாஸை எங்கே லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தோட ஐகானும் இதில் அவைலபிள்.
ஸோ இந்த ஐக்கானை நமக்கு தேவையான சைஸுக்கு அதை செட் பண்ணிக்கலாம். ஐக்கான் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஐக்கான் ப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த பட்டன் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஷேடிங்ஸ் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ சாம்பிளுக்கு நான் சூப்பர் விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி இதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். இந்த எடிட்டிங் எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே பொருந்தும். கலர் சேஞ்சிங். இப்போ கலர் சேஞ்சிங் நம்ம பண்ணி முடிச்சு அதோட பொசிஷனுக்கு அதை ட்ராக் பண்ணி கொண்டு வைக்கிறோம். சைஸ் அதிலேருந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான சைஸ் நம்ம பண்ணிக்கலாம். சின்னதாகலாம் பெருசாகலாம். அது எல்லாமே ஈஸி தான். நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஃபாண்ட் சேஞ்சிங். கொஞ்சம் நல்ல ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எது நமக்கு தேவையோ அந்த ஃபாண்ட்டை அதுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் அதை அலைன்மெண்ட் பண்ணுறது. பால்ட், இட்டாலிக், அண்டர்லைன் இந்த அலைன்மெண்ட் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஒரு பேராகிராஃப் மாதிரி இருந்துன்னு சொன்னால் ரைட்டு லெஃப்ட்டு சென்டர் அலைன்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். தென் ஸ்பேஸிங் அது ரொம்ப முக்கியம். அது சில டெக்ஸ்ட்டை கரெக்டான ஸ்பேஸிங்கில் கொடுத்தா அந்த விசிட்டிங் கார்டோட பியூட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸிங்காகவும் எல்லாமே ஒரு டேபுக்குள்ளாடி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த அப்ளிகேஷனோட ரொம்ப ஒரு எஃபெக்டான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அவங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது ரொம்ப வேல்யூபிளான ஒர்த்தியான ஒரு ஒர்க்காக இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் அவங்க மேட் பண்ணியிருக்க விதம் ரொம்ப சூப்பர். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு சாம்பிள் ஒர்க் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே டைப் பண்ணி கண்டென்ட் எல்லாமே ஓகே பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லோகோ தேவை இருக்குது. அந்த லோகோவை நான் இன்சர்ட் பண்ணி லோகோவை கரெக்டான பிளேசிங் நான் பண்ணுறேன். ஸோ அந்த லோகோ ப்ளேஸ் பண்ணும்போது அது கீழே இருக்கக்கூடிய நேம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரைட் லெஃப்ட் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது கரெக்டான ஆர்டரில் வரல. ஸோ நான் அதை ஐகான் யூஸ் பண்ணி சென்டரில் கொண்டு வரேன். இப்போ இந்த பேஜ் ஓகே மோரார்லெஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் நான் இதோட பேக் சைடு போகிறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ ஒரு இடத்துல இருக்குது. அப்புறம் பிராண்ட் நேம் கீழே இருக்கக்கூடிய டேக் லைன் இனி ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ எல்லாமே மிடில் அலைன்மெண்ட்டில் நான் கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இனி இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை ப்ரிவ்யூ பண்ணணும்னா நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபர்தராக இதில் ஏதாவது எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதை அப்புறமா பண்ணிக்கலாம். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.